ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குற தேவன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லமையில்லான தேவன். அவர் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்கள்ந்து வர கண்ணீரை துடைத்து நம்முடைய ஜனத்தின் இந்திய பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். ஆமேன். வரும் கண்ணீரை துடைத்து நம்முடைய நிந்தைகளை எல்லாம் மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நிந்தைகள் பட்டோமோ, இந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றோமோ, வெட்க முடிவித்த எல்லா தேசங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படி அவர் அறிந்திருக்கிறார். இந்த அற்புதமான தேவனை இந்த நாளில் நாம் பாடி துதிப்போமாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து நாம் கலங்க வேண்டாம். நடந்து முடிந்த எல்லா ஃபெயிலியர்ஸ், எல்லா கெட்ட காரியங்களை மறந்துவிடும் பொழுது அவர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். முந்தினவிலை நினைக்க வேண்டாம், பூர்வமானவிலை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஆமென். புதிய காரியங்களை அவர் செய்கிறார். வனாந்திரமான வாழ்க்கையில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல புதிய வழியில நமக்காய் திறக்கிற தேவனை நாம் பாடி ஆராதிப்போமாக. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அவர் நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியில் உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்கள் நொறுக்கப்பட்டு போனீர்களோ, மனிதர்களுடைய வார்த்தைகளால் மனிதர்களுடைய செயல்களால் நொறுக்கப்பட்டு போனீர்களோ, அவமானங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதோ, நொறுக்கப்பட்ட உள்ளத்தை அவர் தேற்றுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல தேற்று என்று வாக்குத்தத்தம் பண்ண தேவன் ஒருவரை வரவணைத்துக் கொள்கிறார், மார்போடு அனுகரித்துக் கொள்கிறார். அவர் இந்த வேளையில் உங்கள் துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார், கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ என்னை மீட்பிப்பீர், என் சத்துருக்களின்
குடும்பத்துக்கு விரோதமாக அந்த கையை நீட்டுவீர். வலது கரம் ரட்சிக்கும். ஆமென். அவருடைய வலது கரம் ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் வேதனையை பார்க்கிறார். உங்கள் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொல்லி இந்த வேளையில் உங்கள் வேதனையில் எடுத்து போட்டு உங்கள் சுகமான வாழ்க்கை அவர் அருள் செய்கிறார். நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் காண்கின்றார். நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தேற்றுகிறார். கண்ணீர் யாவையும் காண்கின்றார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கிறார், உங்கள் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். அவர் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட அனுமதிக்க மாட்டார். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கு உருவாக்குகிறார். ஒருவேளை நீங்கள் சோதனையில உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த சோதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துச் சொல்ல முடியாத போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார், நாம் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நீங்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தரை நாம் துதிப்போமாக. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. எப்பொழுதும் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனா இருக்கிறார். தண்ணீர் மூடாய் போனாலும் தண்ணீர்களை கடத்துவது நம்மோடு கூட இருப்பேன். அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை நம்மில் பற்றாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளுக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாக மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பின் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறது போல நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி அவர் சூழ்நிலைகளை மாறப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட அவர் சந்தோஷமாக இருக்கும்படி அவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படி
விசுவாசத்தின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும், நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களை நிரப்ப நிரப்ப உங்களை அவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புகிறார். என்றும் ஆனந்தம் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வோட நிலையில் தங்குவான். கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் நீங்கள் இருக்கும் பொழுது வேறுடைய கண்ணிகளோ பாழாக்கும் கொள்ளை நோய்களோ உங்களை அணுகுவதில்லை. அவர் உங்களை வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம் சிறகுகளால் உங்களை மூடுகிறார். செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. செட்டைகளின் கீழே அடைக்கலம், பாதுகாப்பு இருக்கிறது. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சங்கீதம் 42 வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்புமா இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கலக்கங்கள் மாற நீங்க தேவனை துதிக்கும் பொழுது அவர் இந்த கலக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தேவதூதர்கள் கூட்டம் நமக்கா இருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம். 1000 10,000 தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறார்கள். 1000 10,000 தேவதூதரிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஆமீன். வழிகளெல்லாம் நம்மை பாதுகாக்க, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் நம்மை கரங்களில் தூக்கி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமீன்.
அன்றைக்கு சிறைச்சாலையில் கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி தேவனை பாடி துதித்த பொழுது கர்த்தராய் தேவன் அவர்கள் கட்டுக்கெல்லாம் கலன்று போகும்படி செஞ்சார். அவங்களோடு கூட இருந்த காவலில் வைக்கப்பட்ட எல்லாருடைய கட்டுக்கெல்லாம் கலன்று போயிற்று. ஆமென். இந்த விடுதலையின் தேவன் நீங்கள் துதித்து பாடும் பொழுது உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்களுடைய துதியினால் மற்றவர்களுக்கும் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் துதித்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி, மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி தரும்படி அன்பின் தேவன் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை நாம் மிதித்து போடுவோம். தேங்க்யூ ஃபாதர். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் அவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேங்க்யூ. ஆபத்து நாட்கள்ல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட அவர் நம்மை தப்புவிக்கிறார், தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியோட போன பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்தார். 4வது நபராக அவரும் அவர்களோடு கூட உலாவி அவர்களை விடுவித்து இந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்து கொண்டார். அவர்களை தேசத்தில் மேன்மைப்படுத்தினார், அவர்களை தேசத்தில் உயர்த்தி வைத்தார். அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு, ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார், என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். நம்முடைய தேவன் அவரை துதிக்கும் நம்ம ஏற்படுத்தினார். இந்த ஜலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆமென். வாசல்களை துதி என்றும் மதில்களை ரட்சிப்பென்றும் சொல்லுவாய். ஆமென். வாசல்களில் நம்முடைய வீடுகளில் துதி சத்திரம் நிரம்பியிருக்கும் பொழுது அங்கே கர்த்தராய் தேவன் ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுகிற தேவன் இருக்கிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் நம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக தன்னையே ஜீவப்பிள்ளை ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். தேவாதி தேவன்
முடிவு பரிந்தும் நம்ம நேசிக்கிற தேவனா இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அதே அன்பை நாம் அவருக்கு கொடுக்கும்படி நாம் இயேசப்பா நான் உங்களை அன்பு கூறுறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது என் பிள்ளைகளாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன் என்று சங்கீதம் 18 வாசிக்கிற முடியும். உங்கள் அன்பு கூறுவேன் என்று சொல்லும்போது அவர் சந்தோஷத்தோடு கூட நம்ம அரவணைத்துக் கொள்கிறார் இருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா இதுவரையில் சுகம் தந்தீரே யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்
கண்ணீரை காண்கிற தேவன். ஆகாருடைய கண்ணீரை கண்டார். பிள்ளையை வைத்துக்கொண்டு பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை, பிள்ளை வாழ்வதற்குரிய வழி இல்லை என்று சொல்லி ஆகார் கலங்கி வனாந்திரத்தில் இருந்த பொழுது தேவன் பிள்ளையுடைய கண்ணீரை கண்டார், ஆகாருடைய கண்ணீரை கண்டார். நீரூற்றுகளை திறந்தார். ஆமே, ஆகாருக்கு ஒரு நீரூற்றை கொடுத்தார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாமாவும் கற்பாரிய நீரூற்றுகளாகவும் மாறப்படுகிற தேவன். உங்களுக்காக அவர் புதிய நீரூற்றுகளை திறக்கிறார். உங்களுக்காக புதிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். வழி எதுவுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போனீர்களோ, வனாந்தரமான ஒரு நிலைமையில நிற்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா, எனக்கு ஒரு நீரூற்று திறக்கப்படுமா என்று கலங்கி கொண்டிருப்பீர் என்றால் ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்காக நீரூற்றை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி. ஒருவேளை உங்களோட கூட இருக்கிற ஒரு கடினமான ஒரு மனதோடு கூட இருந்தாலும் உங்களுக்கு அவங்க ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய கடினமான மனதை கூட அவர் உடைக்கிறார். வெற்றிக்கவே படமாட்டாங்கன்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் நம்ம இருப்பாங்க, அவங்களுக்கு கூட அந்த கற்பாறையை அவர் நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். தேவ அன்பு பொங்கி வருகிற இருதயமாய் மாற்றுகிறார். அவர் புதிய இருதயங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அவர் எல்லாவித நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அன்பின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நாளில் நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்வோமாக. அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் உண்மை ஆராதிக்க முடியாது செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆராய்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறையிருப்பிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் அற்புத சாட்சிகளாக எழுப்பி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.